சிவகங்கையில் தேர்தல் வட்டாட்சியரை தெருநாய் கடித்து குதறிய நிலையில் விளக்கம் கேட்டு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். ஆட்சியர் வழங்கியிருக்கக்கூடிய நோட்டீஸில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வட்டாட்சியரை கிடைத்த விரிநாய் கிடைத்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் வழங்கிய விஷயம் தான் இப்ப சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் தேர்தல் வட்டாட்சியர் மேசிதாஸ் இருசக்கரத்தில் வாகனத்தில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது வெறிநாய் அவர் காலை பிடித்து கதறியது. காயமடைந்த அவர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் இருந்த மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி நகராட்சி ஆணையர் மற்றும் அசோக்குமாரை தொடர்பு கொண்டார். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியல. அதில் அதிருப்தி அடைந்தவர் சிவகங்கை தெருக்களில் ஆய்வு செய்த போது அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாகனங்கள் செல்லும் போது நாய்கள் விரட்டி சென்று அச்சுறுத்துவதை பார்த்தார். இதையடுத்து நகராட்சி ஆணையர், கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் ஆகியோர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே மனிதர்கள் மீது திருநாய்கள் தாக்குவதை தடுக்க உரிய நடவடிக்கை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படல. உங்கள் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு விளக்கத்தை 3 தினங்களுக்குள் அளிக்க வேண்டும் என அந்த விளக்க நோட்டீஸ்ல கேட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த நாய் தொலைகளான பிரச்சனைகள் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. கடந்த 10 மாதங்களை பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 12,000க்கும் மேற்பட்டோர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெறிநாய்களோட இதுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரி கேட்டுக்கும் போது உள்ளாட்சி அமைப்புகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு லைசன்ஸ் வழங்கி அதை முறைப்படி பராமரிக்காம உரிமையாளருக்கு வலியுறுத்திருக்கோம். அதே நேரம் தெருக்கல்ல தெரிய நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருது, கருத்தடை செய்ய வேண்டும். அதே போல 500க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு தற்போது மாவட்ட அளவுல போட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ந்து திருநாய்கள் திரையிலும் பட்டர்ஃபிளை நெட்வொர்க் பிடிச்சி கருத்தடை செய்யவும் தடுப்பூசி செலுத்தவும் வேண்டும் என்பது உணவு, இறைச்சி, கழிவு மற்றும் கொட்டப்படும் இடங்கள்ல நாய்கள் அதிகமாக தெரியுது. உள்ளாட்சி அமைப்புகள் உணவு, குப்பை கழிவுகளை முறையாக திடக்கழிவு செய்தால் மட்டுமே உணவுக்காக ரோட்டில் திரிய நாய்களோட எண்ணிக்கை கட்டுக்குள்ள வரும்.